மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடி விவசாய சட்டம் ஒன்று கொண்டு வந்தார். அது மிகப்பெரிய எதிர்ப்பில் ரொம்ப மனசு வருத்தத்தோடு அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினார். இன்னமும் நிறையா பேர்த்துக்கு அந்த சட்டத்தை பற்றின ஒரு புரிதல், ஒரு அறிவு இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பேர்த்துக்கு, பெரும்பான்மையான மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடியவங்க, சில மக்கள் வெஸ்ட் பெங்கால்லையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த திமுக, அதாவது திராவிட பின்னல் இருக்கக்கூடிய சில பேர் இன்னமும் அதை அக்செப்ட் பண்ணாமல், தெரியும் அவங்களுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை தெரியும். அந்த முக்கியமான லெவலில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் மக்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க இந்த காங்கிரஸ் கட்சியும், இந்த திமுக போன்ற கட்சிகளும் வேடிக்கை. அதுக்கு என்ன ரீசன்னா, அவங்க தான் அந்த மண்டியினுடைய முதலாளிகளாக இருக்காங்க. விவசாய சட்டம் வந்துருச்சுன்னா, அந்த முக்கியமான விவசாய சட்டம் வந்துருச்சுன்னா, அந்த முதலாளித்துவம் அவங்களுடைய அந்த டிக்டேட்டர்ஷிப் காணாமல் போயிடும். விவசாயிகள் அடிமையாக இருக்க மாட்டாங்க. விவசாயிகள் ஒரு ஒரு முக்கியமான நபர்களாக மாறிடுவாங்க. எப்படின்னு ஒரு ஒரு சரத்தை மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஒரு பேச்சுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 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 குறிப்பிட்ட ஏரியாவில், ஃபார் எக்ஸாம்பிள் கோபால்பட்டி, மாம்பழம் மாங்காய் அதிகமாக விளையுது. அங்கே மாம்பழம் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மாம்பழத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியில் தான் விற்க முடியும். தூரத்தில் கொண்டு போனோம்னா அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாகும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியில் தான் அவங்க விற்கணும்னு விருப்பப்படுவாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் கம்மி. அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. இந்த மோடி கொண்டு வந்த சட்டத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோபால்பட்டியில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுன்னா, மாம்பழ ஃபேக்ட்ரி இருக்குதுன்னா, அந்த ஃபேக்ட்ரி ஓனருக்கும் விவசாயிகளுடைய அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸோட சிண்டிகேட் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கணும். அந்த ஃபேக்ட்ரியுடைய ஓனர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாங்காய் விவசாயிகள்கிட்டையும் மட்டும்தான் மாம்பழம் வாங்க முடியும். வேறு எங்கேயும் போய் வாங்க முடியாது, வாங்கக்கூடாது. அதான் ரூல் நம்பர் 1. அந்த அதாவது அந்த மாம்பழ ஜூஸ் ஃபேக்ட்ரி கோபால்பட்டியில் இருக்குதுன்னா, அந்த கோபால்பட்டியில் சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகிட்ட மட்டும்தான் வாங்கணும். பத்தலைன்னா தான் நீங்கள் வெளியே போகணும். அதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, வாங்கின 1 வீக்கில் பணம் செட்டில் ஆயிடணும் விவசாயிகளுக்கு. அப்படி செட்டில் ஆகாத பட்சத்தில் உங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும். 1 வீக் தான் டைம். 1 வீக்கில் இந்த யார்கிட்ட எத்தனை விவசாயிகிட்ட நீங்கள் மாங்காய் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அத்தனை பேர்த்துக்கிட்டையும் நீங்கள் பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும். அதான் ரூல் நம்பர் 2. இவ்வளோ கடுமையான ஒரு சட்டங்கள் விவசாயிகளுக்காக அதில் இன்கல்கேட் பண்ணி வச்சுருந்தார் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். பஞ்சாப்லேயும் அதே மாதிரி தான். கோதுமை அங்கே தானியம் அதிகமாக விளையுது. அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, மண்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகிட்ட மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா 1 வீக்கில் பணம் செட்டில்மெண்ட் ஆகணும். ஸோ சர்க்கரை ஆலையும் அப்படி தான். பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணணும். பத்தாட்டி தான் வெளியே நீங்கள் போகணும். பத்தாட்டி தான் நீங்கள் வெளியே போகணுமே தவிர இங்கே விட்டுட்டு அங்கே போகக்கூடாது. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க, வாங்காமல் டிலே பண்ணுறாங்க. ரேட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி தான் ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ இது யாருக்கு இந்த சரத்து, அதாவது இந்த ஒரு சரத்து யாருக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய சரத்துன்னு நீங்கள் புரிஞ்சுக்காங்க. முக்கியமாக கோபால்பட்டி சுற்றியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இதை புரிஞ்சுக்கிட்டு, ஆனால் இந்த விவசாய சட்டம் கொண்டு வர முடியலை. எனக்கு பயங்கரமான எதிர்ப்பு. தூண்டி விட்டு, காலிஸ்தானில் இருக்கவங்க தூண்டி விட்டு, ஏன்னா காலிஸ்தான் பஞ்சாப்லாம் அவங்க தானே தூண்டி விட்டு, அதை இங்கே இருக்கக்கூடிய நபர்களும் தூண்டி விட்டு
அதை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணி மோடியை வந்து நெகட்டிவான ஒரு பிம்பமாக க்ரியேட் பண்ணி விவசாயிகளுக்கு எதிரானவர், விவசாயிகள் கோமணத்தோடு போராடுறாங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா எல்லாம் திருட்டு பயலுக, போராடினவங்க 3 பேர் திருட்டு பயலுக. ஸோ ஆனால் இதை மோடியும் வந்து ரொம்ப பொறுமையாக எல்லா வேலையும் செஞ்சு பார்த்தாரு, முடியலை. சரி, அதோட வந்து என்ன பண்ணிட்டாருன்னா விவசாய சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டார். கண்ணீரோட வாபஸ் வாங்கினார். அவருக்காக செய்யலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்காக மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். ஆனால் அதில் விவசாயிகளுக்கு வந்து நிறையா விவசாயிகளுக்கு புரிதல் இல்லாமையே இன்றைக்கி அந்த விவசாய சட்டத்தை வந்து அவர் கண்ணீரோடு வந்து வாபஸ் வாங்கிட்டார். இன்றைக்கி விவசாயிகளுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து 3 டேர்மு 6,000 ரூபா போடுறாரு. எதுக்கு போடுறாரு? இது வரைக்கும் 2014க்கு முன்னாடி எந்த அரசாங்கமாவது இந்த ஒரு சிஸ்டத்தை வந்து பண்ணாங்களா? யாருமே பண்ணலை. இதுக்கு முன்னாடி இந்த மன்மோகன் சிங் அரசு, அதுக்கு முன்னாடி இந்த POV நரசிம்மராவ் அரசு, அதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் வந்து விவசாயிகளுக்காக எந்த விதமான நன்மையும் செய்யவில்லை. உரத்தட்டுப்பாடு அதிகமாக இருந்துச்சு. 2014க்கு முன்னாடி உரத்தட்டுப்பாடு, யூரியா தட்டுப்பாடு வந்து அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி யூரியா தட்டுப்பாடே இல்லை. க்ளீனாக யாருக்காருக்கு என்னென்ன அளவு வரணுமோ அது வந்துக்கிட்டே இருக்குது. 2014க்கு முன்னாடி யூரியா வந்து தட்டுப்பாடு இருந்துச்சு. யூரியா வந்து பிளாக் மார்க்கெட்டில் விற்றாங்க, ரேட்டு கூட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நானோ டெக்னாலஜியில் விவசாயத்தை வந்து டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக 20% வந்து அந்த நானோ டெக்னாலஜியில் அந்த நானோ யூரியா, அது மட்டும் இல்லாமல் இயற்கை யூரியாக்கள்லாம் கொண்டு வந்து இயற்கை விவசாயத்தை வந்து ஊக்குவிச்சு 20% வந்து ப்ரொடக்ஷன் வந்து 2014க்கு முன்னாடி இருந்த ப்ரொடக்ஷனோட இன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் நிறையா மக்களுக்கு தெரியாது. சும்மா திட்டுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கலாம் அனைவரும். அதனால் எல்லோரும் படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து படிக்கணும், முக்கியமான விஷயங்களை படிக்கணும். நம்ம மத்திய அரசாங்கம் என்னென்ன செய்யுதுங்கிறத விஷயங்களை படிக்கணும். மாநில அரசாங்கம் என்னென்ன விஷயங்களை செய்யுதுங்கிறத படிக்கணும். யார் கரெக்டாக செய்கிறாங்கங்கிறத படிக்கணும். ஒரு ரோடு வந்து போட முடியல. ஆனால் இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் NH, ரயில்வே டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து மக்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே சில பேர் வந்தே பாரத் ரயில் விட்டார், அது ரேட்டு கூட அப்படின்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸில் வந்து என்ன ரேட்டு? ஆம்னி பஸ்ஸெல்லாம் கிட்டத்தட்ட சீசன் காலத்துலலாம் 3000 ரூபா. சென்னை டு வந்து திண்டுக்கல், சென்னை டு மதுரைலாம் 3000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பஸ் அவங்க கண்ட்ரோலில், ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தானே இருக்குது. அதை வந்து அவங்க சார்ஜ் பண்ண ஏன் விடணும்? அரசாங்கம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க வந்து சார்ஜ் பண்ண விடாமல் மினிமம் இந்த சார்ஜ் தான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதானே. SETCயில் வந்து 650 ரூபா. அதே SETCயில் செமி ஸ்லீப்பர் வந்து 650 ரூபா. வைகையிலையும் வந்து ஏசி ஸ்லீப்பர் வந்து ஏசி சீட்டர் வந்து 650 ரூபா தான் வைகையில். அதே மாதிரி ஏசி ஸ்லீப்பர் வந்து எல்லா ட்ரெயின்லையும் 3 டயர் வந்து 800 ரூபா தான். ரொம்ப சீப்பான ரேட்டு. 800 ரூபாய்க்கு நீங்கள் சென்னைக்கு போயிடலாம். இந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், பல விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். மோடி அரசினுடைய சாதனைகளை பற்றி இந்த வீடியோ வந்து முக்கியமாக விவசாயம் சம்மந்தப்பட்டது. எனவே இதோடு நான் என்னுடைய உரையை வந்து முடித்துக்கொள்கிறேன். விவசாயத்தை பற்றி மக்கள் படியுங்கள், மோடியினுடைய திட்டங்களை படியுங்கள், மோடி அரசினுடைய திட்டங்களை படியுங்கள். அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் நம்மளுடைய மோடி தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.